வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நெகட்டிவான கர்மா உங்க வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 முக்கியமான அறிகுறிகள் இருக்குங்க. அந்த 4 முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுல முதல் முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல நீங்க இருப்பீங்க. இதை டைனமிக் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மனப்பக்குவம் எளிதா எல்லாருக்கும் வராதுங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி சூழ்நிலைகளோ மனிதர்களோ நடந்துக்கல அப்படின்னா எல்லாருடைய மனதிலையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான அனுபவமா இருக்குங்க. எனக்கே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, இவங்க ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மனநிலை எல்லாருக்கும் இருக்கும். அந்த சூழ்நிலைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மேல அதிகமான கோபம் இருக்கும். ஆனா கர்மாவுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா மாறும்? சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரிங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில இருப்பீங்க. பிரபஞ்சம், இறைவன் எனக்கு அனுமதிச்ச ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் இந்த சிச்சுவேஷன் எனக்கு அனுமதிச்சிருக்காங்க, அதனால இதை நான் ஏற்றுக்கொள்ள போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில இருப்பீங்க. இன்னொரு முக்கியமான புரிதலும் உங்களுக்கு இருக்குங்க. அது என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலை மூலமாக இறைவன் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புறார். ஏதோ ஒரு பாசிட்டிவான குணங்களை எனக்குள்ள கொண்டு வருவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு இருக்குங்க. கர்மா பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விஷயம் இருக்குங்க. கர்மா பேலன்சிங் அண்ட் கர்மா ரிலீசிங்னு சொல்லுவாங்க. இந்த கர்மா பேலன்சிங்கிறது ஏற்கனவே செய்த செயலுக்கான விளைவை தான் இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு இக்கட்டான சவாலான சூழ்நிலையா நம்ம வாழ்க்கையில வந்திருக்கும். அப்ப இங்க என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? கர்மா சமமாகுதுங்க, பேலன்ஸ் ஆகுது. ஆனா கர்மா எப்ப தெரியுமா ரிலீஸ் ஆகும்? அந்த சூழ்நிலையை நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொள்ளும் போதுதான் கர்மாவை நீங்க ரிலீஸ் பண்ண முடியும். அதாவது கர்மால இருந்து முழுமையா நீங்க விடுபட முடியுங்க. ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா வருது? சவாலான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம அதை ஏற்றுக்கொள்றது கிடையாதுங்க. இதையே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அதற்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுதுங்க. அப்ப அடிப்படையா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல இருக்கணுங்க. அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கொண்டாலே கர்மாவை நம்ம ரிலீஸ் பண்றோங்க. கர்மால இருந்து விடுபடுவதற்கான ஒரு சாத்தியத்தை அப்பதான் நம்ம ஏற்படுத்துறோம். நம்ம வாழ்க்கையில வர சூழ்நிலைகளை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்ன தெரியுமா நடக்குது? தீர்வுகள் நம்மளை தேடி வருங்க. இந்த தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை முழு மனதோட ஏற்றுக்கொள்ளும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு முகம் தெரியாத நபர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எங்க இருந்து எப்படி உங்களுக்கு உதவி கிடைக்குதுன்னே உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அற்புதங்கள்லாம் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க. நெகட்டிவான கர்மா உங்க வாழ்க்கையில குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 2வது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? நீங்க சக மனிதர்கள் மற்றும் எல்லா உயிரினங்களையும் எல்லையற்ற விதமா நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அன்கண்டிஷனல் லவ் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. எல்லாரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துல நீங்க இருப்பீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்காதுங்க. நம்மளால என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பக்குவம் தான் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கிற தன்மையில வாழ்றது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க. எந்த உயிருக்கும் ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா நீங்க இருப்பீங்க. ரொம்ப எதிர்மறையான மனிதர்கள், அதாவது நெகட்டிவான மனிதர்களை பார்த்தா கூட அனுதாபப்பட ஆரம்பிப்பீங்க. ஐயோ, அறியாமைங்கிற இருள் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே, இறைவா இவங்களுக்கு விழிப்புணர்வை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ண ஆரம்பிப்பீங்க. எந்த எதிர்பார்ப்பின்றி மற்றவர்களை நேசிக்கிறது எவ்வளவு மகத்துவமானதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. அப்துல் கலாம் ஐயா கிட்ட ஒரு நபர் கேட்டிருக்காரு, ஐயா உங்களை சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் உங்களை நேசிக்கிறாங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, என் முன்னாடி யார் வந்தாலும் அவங்க கிட்ட என்னால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேனே தவிர அவங்க கிட்ட இருந்து என்ன எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. அதனாலதான் எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது எவ்வளவு நிதர்சனமான உண்மை பாருங்களேன். எந்த எதிர்பார்ப்பின்றி சக மனிதர்களை நம்ம நேசிக்கும் போது நம்ம கிட்ட ஒரு சரிஷ்மா வெளிப்பட ஆரம்பிக்குங்க. நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எல்லாரும் நம்மளை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம எதிரியா இருந்தா கூட நம்ம முன்னாடி நிக்கும் போது நம்ம கிட்ட அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. நெகட்டிவான கர்மாவுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபடுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு 3வது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? சுய கட்டுப்பாட்டோட உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. செல்ஃப் டிசிப்ளின்டா உங்க வாழ்க்கை இருக்குங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா 5 மணிக்கு ஷார்ப்பா எந்திரிச்சிருவீங்க. 1 மணி நேரம் காலையில தியானம் பண்ணணும்னா 1 மணி நேரம் தியானம் பண்ணுவீங்க. நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகள் மட்டும்தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டு ஆரோக்கியமான உணவு மட்டும் சாப்பிடுவீங்க. உங்க வாழ்க்கை முறையை பாத்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டா இருக்குங்க.
உங்களுடைய உடல், மனம், ஆன்மாக்கு துன்பம் தரக்கூடிய எந்த விஷயத்துல நீங்க ஈடுபடவே மாட்டீங்க. உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது, இதை எப்படி பாசிட்டிவா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி தன்மையில இருக்கும்போது நீங்க பல பேருக்கு ரோல் மாடலாக, இன்ஸ்பிரேஷனா இருப்பீங்க. இந்த மாய உலகில புலன்கள் சார்ந்த விஷயங்கள் நம்மள நிறைய ஈர்க்குங்க. அப்படி இருக்கும்போது நம்ம செல்ஃப் டிசிப்ளின்டா, சுய கட்டுப்பாட்டோட இருக்கும்போது வாழ்க்கையில நம்மளால உயர்ந்த நிலைகள் அடைய முடியுங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில கர்மாவுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கிறதுனாலே அவருடைய வாழ்க்கையில ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டா அவர் இருப்பாரு. சுய கட்டுப்பாட்டோட அவருடைய வாழ்க்கையை வாழ்வார். உங்க வாழ்க்கையில நெகட்டிவான கர்மா குறைவதற்கான 4வது முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துலயும் நீங்க இறைவனை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இங்க எல்லாமே இறைவனுடைய அம்சம் தான் அப்படிங்கிற அந்த புரிதலோட உங்க வாழ்க்கை இருக்குங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை தான். இறைவன் தான் இதை இயக்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்கும் இறைவன் ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்திருக்காரு, அவ்வளவுதான். எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருந்து இந்த நாடகத்தை அற்புதமா நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்குங்க உங்களுக்கு. அதனால வாழ்க்கையை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாம, காம்ப்ளிகேட் பண்ணாம, சிம்பிளா வாழணுங்கிற அந்த புரிதலோட நீங்க இருப்பீங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சா அவர்கள் கண்ணாடியில அவருடைய முகத்தை பார்த்த உடனே அதை தொட்டு கும்பிடுவாராங்க. அந்த கண்ணாடியில அவர் உடலை பார்க்கலங்க, அவர் உடலுக்குள்ள இருக்கிற இறைவனை பார்க்கிறாரு. அதே மாதிரிதாங்க அவரை சுற்றி உள்ள எல்லாத்திலையும் அவர் இறைவனை தான் பார்த்தாரு. சிஷ்யன் ஒருத்தர் குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, குருவே, எனக்கு நீங்க கடவுளை காட்ட முடியுமா அப்படின்னு. குரு சொல்றாரு, கடவுளை உனக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஒரு மரத்தை காமிச்சு இது என்ன மரம்னு கேட்கிறாரு குரு. சிஷ்யன் சொல்றாரு, இது ஆலமரம் அப்படின்னு. அதுல இருந்து ஒரு பழத்தை நீ பறிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு குரு. சிஷ்யனும் போய் ஒரு பழத்தை பறிச்சுட்டு வர்றாரு. குரு கேட்கிறாரு சிஷ்யன் கிட்ட, இது என்ன பழம் அப்படின்னு. சிஷ்யன் சொல்றாரு, இது ஆலம் பழம் அப்படிங்கிறாரு. குரு சிஷ்யன் கிட்ட ஒரு கத்தியை கொடுத்து இந்த பழத்தை 2ஆ நீ கட் பண்ணு அப்படிங்கிறாரு. சிஷ்யன் அந்த பழத்தை 2ஆ கட் பண்றாரு. சிஷ்யன் கிட்ட குரு கேட்கிறாரு, இப்ப என்ன உனக்கு தெரியுது அப்படின்னு. உடனே சிஷ்யன் சொல்றாரு, ஒரு சிறிய விதை தெரிகிறது சுவாமின்னு, அந்த பழத்தினுடைய சீடு இருக்கு அப்படின்றாரு. குரு மறுபடியும் சிஷ்யன் கிட்ட சொல்றாரு, அந்த கத்தியை வச்சு அந்த விதைய 2ஆ கட் பண்ணுன்னு சொல்றாரு. சிஷ்யனும் அதே மாதிரி அந்த சீடை 2ஆ கட் பண்றாரு. இப்ப குரு சிஷ்யன் கிட்ட கேட்கிறாரு, இப்ப உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு. சிஷ்யன் உடனே குரு கிட்ட சொல்றாரு, குருவே, ஒன்றும் தெரியவில்லை அப்படிங்கிறாரு. புன்னகையோட குரு சிஷ்யன் கிட்ட மறுபடியும் சொல்றாரு, நல்லா உற்றுப்பார், ஒரு ஆலமரமே உனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. விருட்சத்துக்குள் விதைகளாகவும் விதைக்குள் விருட்சமாகவும் இறைவன் எங்கும் வியாபித்திருப்பதை அந்த சிஷ்யன் புரிந்து கொண்டார். உங்களை சுற்றி உள்ள விஷயங்கள், உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் இறைவனை பார்க்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையில வாழும்போது மனசுக்குள்ள அமைதியை உணர ஆரம்பிப்பீங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த இறைவனுடைய அருள் அபரிவிதமா உங்க வாழ்க்கையில இருக்குங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை சுமைய இறைவன் சுமந்துகிட்டு இருப்பாருங்க. அதனால இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நொடியும் நீங்க உன்னதமா உங்களுக்குள்ள உணர்ந்து வாழ முடியும். இந்த வீடியோல இப்ப நான் சொன்ன 4 அறிகுறிகளை நீங்க வெளிப்படுத்துறீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலுமே இதை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடும் போது நெகட்டிவான கர்மாவுடைய தாக்கத்துல இருந்து நீங்க விடுபட முடியுங்க. நெகட்டிவான கர்மா உங்க வாழ்க்கையில குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலே உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வருங்க. துன்பங்கள், துயரங்கள்ல இருந்து நீங்க விடுபட்டு உங்க வாழ்க்கையில நீங்க நிறைவா வாழ முடியும். அது மட்டும் அல்லாமல் பல பேருக்கு நீங்க வழிகாட்டியா மாற முடியுங்க. எத்தனையோ பேர் உங்களை உதாசீனப்படுத்திருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், உங்களால எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனா நெகட்டிவான கர்மாவுடைய தாக்கம் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சுனாலே இறைவன் உங்க வாழ்க்கையில வந்து பல அற்புதங்களையும் அதிசயங்களை நிகழ்த்த ஆரம்பிப்பாருங்க. என்னை அள வைக்க விழ வைக்க உலகில் 1000 பேர் இருந்தாலும் என்னை வாழ வைக்க என் இறைவன் ஒருவர் போதும். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.